இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிரதமர் அன்வார் தலைமையில் தேசிய தின கொண்டாட்டம் தொடக்கம். ஜொஹூரில் அலைக்கடலென திரண்ட மக்கள். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய தின கொண்டாட்டங்கள் இன்று ஜொஹூர் டத்தாரான் தஞ்சோங் எம்மாஸில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் கோலாகலமாக தொடங்கப்பட்டன. தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில், ஜொஹூர் மாநில முதல்வர் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி என முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற இந்த விழாவில் நாடு முழுவதும் ஒற்றுமை செய்தியை கொண்டு செல்லும் கம்பாரா மர்டேகா ஜலோர் கமிலாங் 2025 அணிவகுப்பை பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இலவச மருத்துவ பரிசோதனைகள், வாகன ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், காவல்துறை அபராதங்களில் 30 விழுக்காடு தள்ளுபடி என பல சேவைகளுடன் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு தேசபக்தியை பறைசாற்றினர். வெளிநாட்டினர் மலேசியாவுக்கு வரி கட்டுவதில்லை. உலகில் எந்த நாட்டிலும் குடிமக்களுக்கு இணையான உரிமை வெளிநாட்டினருக்கு இல்லை. பிரதமராக எனது முதல் கடமை மலேசிய மக்களை பாதுகாப்பதே என வெளிப்படையாக பேசினார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். மேலும் இலக்கிடப்பட்ட மானிய சீர்திருத்தத்திற்கு பிறகு ரான் 95 பெட்ரோல் விலை 1 ரிங்கெட் 99 சென்னாக குறையும் என்றும், இதனால் 18 மில்லியன் வாகன ஓட்டிகள், குறிப்பாக இளைஞர்களும் கீக் தொழில்துறை ஊழியர்களும் பயனடைவார்கள் என்றும் அறிவித்தார். பெட்ரோல் விலை குறைப்பில் திருப்தி அடையாதவர்கள் நமது அண்டை நாடுகளான சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் அதனை வாங்கி பார்த்தால் விலை நிலைமை புரியும் என தமதுரையில் குறிப்பிட்டார். பிரதமரின் இந்த துணிச்சலான பேச்சு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. குடும்ப செலவுகள் விண்ணை முட்டும் வேளையில் உள்நாட்டு வணிக வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN மக்களுக்கு ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இனி சும்பங்கன் அசாஸ் ரஹ்மா சாரா உதவித்தொகையை தேர்ந்தெடுக்கப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளில் மட்டுமல்லாமல் நடமாடும் ரஹ்மா மடானி விற்பனையிலும் பயன்படுத்த முடியும் என அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். குறிப்பாக புறநகர் மக்களுக்கு இது பெரும் உதவியாக அமையும் என கூறும் அவர், கூடுதலாக 300 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் 20,000 விற்பனை தொடர்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாட்டில் நிலவி வரும் புகைமூட்டம் காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை காற்றின் தூய்மை கேட்டின் அளவு 200ஐ தொடுமானால் பள்ளிகள் மூடப்பட நேரிடலாம் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் அறிவித்துள்ள முடிவு தொடர்பாக அமைச்சர் மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என மெக்பாய் எனப்படும் பெற்றோர் கல்வி செயல்பாட்டு குழுவின் மலாக்கா மாநில தலைவர் மா சி கின் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து PDPR எனப்படும் வீட்டிலிருந்து கல்வி கற்கும் முறை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் இல்லை என்றும், வேலைக்கு செல்லும் பெற்றோர்களால் பிள்ளைகளை வீட்டிலிருந்து கண்காணிக்க அவர்கள் தயாராக இல்லை என அவர் மேலும் கூறினார். கோவிட்-19 காலகட்டத்தில் இணைய தொடர்பு பிரச்சினைகள், கணினி வசதியின்மை, கட்டொழுங்கு பிரச்சினைகள் பரவலாக இருந்தன என அவர் மேலும் கூறினார். புகைமூட்ட பிரச்சினைக்கு கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான தீர்வை எடுக்கும் என தாம் எதிர்பார்ப்பதாக மா சி கின் கூறினார். நேற்று நடைபெற்ற 18,000 பேர் பங்கேற்ற எதிர்க்கட்சி பேரணி பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் பதவியை ஒருபோதும் அசைக்காது என தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது பொது தேர்தல் இவ்விரண்டு மட்டுமே ஒரு பிரதமரை வீழ்த்தும் என்றும், இதுவரை ஒருவரும் அத்தகைய துணிச்சலை காட்டவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஷெரட்டன் நகர்வு போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழக்கூடாது எனவும் ஃபாமி எச்சரித்தார். 6.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 34,371 நிலுவையிலுள்ள அபராதங்களை 28 சரக்கு வாகன நிறுவனங்களும் விரைவு பேருந்து நிறுவனங்களும் 14 நாட்களுக்குள் செலுத்திவிட்டதாக சாலை போக்குவரத்து துறை JPJவின் தலைமை இயக்குநர் டத்தோ எடி ஃபட்லி ரம்லி அறிவித்தார். போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் அறிவித்த உடனேயே அனைத்து நிறுவனங்களும் அபராதங்களை செலுத்த JPJவை அணுகியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் நிலுவையில் உள்ள மற்ற நிறுவனங்களுக்கு மேலும் 1 மாத காலம் வழங்கப்பட்டுள்ளது. தவறினால் வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என JPJ எச்சரித்துள்ளது.
சபா துவாரான் பகுதியில் கம்போங் முங்காபோங்கில் நேற்று மாலை ஏற்பட்ட கோர தீ விபத்தில் 24 வீடுகளும் ஒரு வாகனமும் எரிந்து நாசமாகின. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என துவாரான் தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் முகமது நூர் அமீத் தெரிவித்தார். 35 குடும்பங்களைச் சேர்ந்த 114 பேர் இந்த தீயால் பாதிக்கப்பட்ட நிலையில் சரி சுலாமான் மண்டபத்தில் தற்காலிக நிவாரண முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம், அதனால் ஏற்பட்ட சேத மதிப்பு குறித்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.